நேற்றைய தினம் சட்டசபையில் 110 விதியின் கீழ் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசூழியர், ஆசிரியர் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பல சலுகைகளை அறிவித்தார். குறிப்பாக கொரோனா காலங்களில் அரசு நிறுத்திய சரண் விடுப்பு சலுகைகளை நேற்றைய தினம் நம் தமிழக முதல்வர் அறிவித்துள்ளது அரசூழியர், ஆசிரியர் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அடுத்தபடியாக பல எதிர்க்கட்சி தலைவர்களும் பல ஆளுமைகளும் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமே இல்லை என்று கூறிய நிலையில் அந்த ஓய்வூதியத்திற்காக அமைக்கப்பட்ட குழுவின் காலம் குறைக்கப்பட்டு செப்டம்பர் மாதமே குழுவினுடைய அறிக்கை பெறப்பட்டு நல்லதொரு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழக முதல்வர் கூறியது சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் உள்ள ஆசிரியர், அரசூழியர் பெருமக்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. பெண் ஆசிரியர்கள் மகப்பேறு விடுப்பு கிட்டத்தட்ட மகப்பேறு விடுப்பு 12 மாதங்கள் அனுபவிக்கும் காலத்தில் அவர்கள் அந்த ப்ரொமோஷன் போன்ற வாய்ப்புகள் அனைத்துமே தள்ளி போய் அவர்கள் ப்ரொமோஷனில் பின்தங்கும் நிலைமை ஏற்பட்டது. அந்த மகப்பேறு விடுப்பும் அவர்களுடைய பணிக்காலத்தில் சேர்க்கப்படும் என்பது உண்மையிலே மகளிர், அரசூழியர், ஆசிரியர் பெருமக்கள் பெரு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.